அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மாமிசத்தில் ஆவியில் இந்த காரியத்தை குறித்து யோவான் 3 அதிகாரம் 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை குறித்து இதில் முக்கியமான காரியம் நம்மளோட விசுவாசம். உலகப்பூர்வமாக நம்மளோட விசுவாசம் இருந்ததுன்னா அது மாமிசத்தின்படி தான் அதனுடைய காரியம் வெளிப்படும். அதே ஆவிக்குள்ளாக ஒரு விசுவாசம் என்றால் அதன்படியே ஆவியின்படியே இந்த காரியம் வெளிப்படும். இதுக்கு பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் எடுக்கலாம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 1 வசனம், மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவிக்குள்ளான காரியத்தை குறித்து 2. இதில் பார்த்தீங்களா, மாமிசத்தில் இங்கே ஆதியாகம் 4 அதிகாரம் 1 வசனம், ஆதாம் தான் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இங்கேயும் மாமிசமும் ஆவியும் வெளிப்பட்டது. முதலாவது வெளிப்பட்டது மாமிசம். இதோட காயினுடைய காரியம் உலகத்தின் முதலாவது பாவமான செயலாக அந்த கொலை ஏற்பட்டது. 2வது காரியமாக ஆபேல் பிறந்தார். ஆபேல் ஆவிக்குள்ளாக இருந்தார், ஆனாலும் ஆபேல் கொல்லப்பட்டார். இங்கே மாமிசத்தில் இங்கே சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா, ஏவாள் சொல்லுகிற காரியம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஒரு மனுஷனை பெற்றேன். அதனுடைய கிரிகைகள், காயினுடைய கிரிகைகள் பாருங்க, இதுதான் மாமிசம். இதுதான் மாமிசம். அதிலிருந்து புறப்பட்டதாம் சர்வலோகம் முழுவதுமாக இன்று வரை நடக்கிற இந்த பாவ செயல்கள் சகலமும் அது மாமிசத்துக்குள்ள காரியம். இப்போ ஆவிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 5 அதிகாரத்தில் 2 வசனம், இங்க 5:2 என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஆதாமையும் ஏவாளையும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். 4வது வசனம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத். இந்த சேத் என்ற பெயரிட்டான். ஏவாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிறாள், ஆதாம் ஒரு குமாரனை பெற்றேன் என்கிறார். இந்த சேத்தின் மூலியமாகத்தான் சகலமான ஆவிக்குள்ளான ஒரு வம்சமே உண்டாகுச்சு. இதன் மூலியமாக தான் ஏனோக்கு வரைக்கும் எல்லாமே இந்த சேத்துடைய காரியத்தில்தான். இந்த இருவருக்குள்ளான ஒரு காரியத்தின்படி ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் சேத் என்று பெயரிட்டானே, அப்ப காயினுக்கு யார் பேர் வைத்தது? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நாம் மேலுமாக தியானிக்கும் போது அநேக சத்தியங்கள் வெளிப்படும். சரி, கர்த்தருக்கு நன்றி. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இந்த காரியத்தின்படி தான்
நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், நம்மளோட விசுவாசத்தை குறித்து. நம்மளோட விசுவாசம் மாமிசத்துக்குரிய சுயமான ஒரு நம்பிக்கையாக இராமல் ஆவிக்குரிய விசுவாசத்தின்படி நாம் என்ன எண்ணுகிறோமோ இது வெளிப்படும். சரி, இந்த காரியத்திற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.